ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா, வார்டு மேனேஜருக்கு ஆள் எடுக்கிறாங்க. எத்தனை வேக்கன்சிஸ்னால் 2 வேக்கன்சி. மந்த்லி சேலரி அப்படின்னா 12,000 கொடுப்பாங்க. இதுக்குள்ளே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக் டிகிரி வித் டிப்ளமோ அல்லது பேசிக் டிகிரி வித் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆள் எடுக்கிறாங்க. நீங்கள் விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருப்பூர், வெள்ளியங்காடு, தாராபுரம் ரோடு. பின்கோட் நம்பர் வந்து 641604 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பணும். இந்த ஜாபுக்குரிய நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, 35 வயதிற்கு உட்பட்டவங்கள் தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் வந்து முற்றிலுமாக வந்து தற்காலிகமானது தான். நம்மளுக்கு வந்து பணி நிரந்தரம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் நம்ம சேர்றோம் அப்படின்னா சேர்றதுக்கு முன்னாடி ஒரு 11 மாதம் ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு நம்ம ஒப்பந்த கடிதம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். இது கூட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் 1 இயர் வேலை பார்த்துருந்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம எலிஜிபிள். இந்த விண்ணப்ப படிவம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, https://tirupur.nic.in/notice category/requirement அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நம்ம விண்ணப்ப படிவங்களை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, இதுக்கு தேவையான சான்றிதழ்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சுயமாக கையெழுத்திட்டுருக்கணும். எல்லா சான்றிதழ்லையுமே ஜெராக்ஸுக்கு கீழே நம்ம வந்து கையெழுத்திட்டு அட்டாச் பண்ணி நம்ம வந்து திருப்பூர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு எனக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னா 30/10/2025 இந்த மாதம் 30ஆம் தேதி இன்டர்வியூ நடக்குது. காலையில் 10 மணிக்கு அங்கே வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணிவிட்டு அது பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து சிவிக்கு கூப்பிடுவாங்க, சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக உள்ளவங்கள கரெக்டாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ மேலே சொல்ல அந்த காலி பணியிட வந்து 2 போஸ்ட் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்களா, இந்த காலி பணியிட எண்ணிக்கை வந்து மாறுபடும், இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கிட்ட என்னென்ன சான்றிதழ் வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னா, 10th 12th நீங்கள் டிகிரி முடித்த சர்டிஃபிகேட்டு, அதோட மார்க் ஷீட். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சொல்கிறாங்கல்ல, அந்த சான்றிதழ்கள் வந்து இதில் வந்து இணைக்கணும். மேற்கூறிய அந்த சான்றிதழ்கள் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து சம்மந்தப்பட்ட அந்த கரெக்டான நபர்களை மட்டும்தான் வந்து மதிப்பெண் அடிப்படையில் வந்து தகுதியான நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எலிஜிபிளாக உள்ளவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிட்டு கீழே வந்து உங்களுடைய சைனை வந்து போட்டுருங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. வார்டு மேனேஜர் அப்படின்னா வார்டு மேனேஜரை இங்கே எழுதிடுங்க. விண்ணப்பதாரருடைய பெயர், ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய பெயர், அவங்க அப்பா பெயர், நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த்து இயர் இப்படி வரிசையாக வந்து எழுதிடுங்க. இப்போ தற்போது உங்கள் வயது என்னவோ அதை இங்கே எழுதிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, டிப்ளமோனா டிப்ளமோ, இதோட சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ரீசண்டான வீட்டு அட்ரஸை வந்து இங்கே எழுதணும். உங்களோட நிரந்தர முகவரி இருந்துச்சுன்னா அதையுமே இதில் எழுதிடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை எழுதிடுங்க. ஆதார் எண், உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இங்கே எழுதுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி. இதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அனுபவ சான்றிதழ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்குரிய சான்றிதழுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 3ஆம் பாலினம் அல்லது மாற்றுத்திறனாளி, கணவனால் வந்து கைவிடப்பட்டவங்க, ஆதரவற்ற விதவியாக இருந்தீங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு இந்த பாக்ஸில் போட்டுட்டு அதற்குரிய சான்றிதழை வந்து நீங்கள் இணைக்கணும். நெக்ஸ்ட் இங்கே வந்து இடம், இங்கே தேதி, இங்கே உங்களுடைய சைன் போட்டுருங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா, இங்கே இப்போ ரீசெண்டாக எடுத்த புகைப்படத்தை தான் வந்து நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணணும். அதில் வந்து புகைப்படத்து மேலே வந்து சுய சான்றிதழ் வந்து இட்டிருக்கணும். அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து கையெழுத்திட்டு தான் நீங்கள் அந்த ஃபார்மோடு அட்டாச் பண்ணணும். இதுக்கு தேவையான என்னென்ன ஜெராக்ஸ் தேவைன்னா அப்படின்னா 2 ஃபோட்டோஸ் வந்து
பாஸ்போர்ட் சைஸில் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு எவிடன்ஸ்க்கு வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், 10th முடிச்ச சர்டிஃபிகேட் ஆர் 12th சர்டிஃபிகேட் 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு அதனுடைய எல்லா மார்க் ஷீட்டும் அட்டாச் பண்ணணும். டிப்ளமோ அப்படின்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஜெராக்ஸையும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் ரினியூவல் பண்ணியிருந்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து தமிழில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எவிடென்ஸாக 10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுறணும். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸும் வச்சுருங்க. அப்புறம் வந்து கேட்டிருந்த மாதிரி மாற்றுத்திறனாளியோ அது ஆதரவற்ற விதவையோ அந்த மாதிரி ஜெராக்ஸ் இருந்தாலும் அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து தெரியப்படுத்த